Sir, my name Bhimsen. I am native Chennai, Pallavaram. Actual 2022 ஜாயின் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் ஓஎம்ல வந்து பிஎம்ல வந்து நேரா கிரவுனுக்கு போயிட்டேன். நான் கிரவுனுக்கு போன அப்புறம் கண்டினியூஸ்லி நான் பேமெண்ட் எடுத்திருக்கிறேன். நான் எடுக்கல விஷயம். ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட் எடுத்தான். 2வது மந்த் வந்து என்ன பண்ணா, ஆக்சுவலா என் நகை எல்லாம் வச்சுட்டு ஒய்ஃபுக்கு போட்டு விட்டான். என் நகை எல்லாமே எடுத்துட்டு திருப்பி நகையோட ரீஃபண்ட் வாங்கிட்டான். பட் நான் வாங்கினது கடன் மட்டும் தான் கட்ட முடியாம சூழ்நிலை இருக்கிறேன். அவங்க பின்னாடி வந்து 2-3 பேர் போட்டிருக்கு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிலே சார் நிற்கிது. பேமெண்ட் அவங்க வந்து 2-3 பேமெண்ட் எடுத்திருக்காங்க. மிச்ச பேமெண்ட் வந்து எடுக்க முடியாம சூழ்நிலையில் இருக்காங்க. அது சொல்யூஷன் ஒன்றுமே புரிய மாட்டேது. நிறையா யூடியூபர் வராங்க, யூடியூப்ல பேசுறாங்க, நம்ம கேட்டுன்னு தான் இருக்கிற தவிர, சரி வினோத்ஜி கூட நம்ம ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணுவோம், உங்க கூட கான்டாக்ட் பண்ணது நம்பர் இல்லாமல் இருந்துச்சு. சரி நம்ம டெய்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கே நம்ம வந்து எதுவுமே எக்ஸன் எப்படி எக்ஸன் எடுக்க முடியாம, எக்ஸன் சொல்ல முடியாம அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வரும். வராத நம்பிக்கை இல்லை நமக்கு. கண்டிப்பா வரும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும். அதை நம்பிக்கை தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். பட் அவங்க சார் வந்து அபாய் அபாய் என் நண்பரை ஒருத்தர் ஏன் ஐயா வணக்கம் வினோத் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பேசுறது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். நான் ஆன் பண்ணுவேன். சரி. ஆனா நீங்க அதுக்குள்ள லைவ்ல அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம ஒர்க் பண்ற கடை, பல்லவரம், சென்னையில பல்லவரம். என் பேர் பாபு. இவங்க எல்லாரோட அப்ளை நான் தான். நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன். சரி. கண்டிப்பா வருவாரு. மீண்டும் வருவோம். நன்றி. உங்களை சந்திச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நன்றி சகோதரா, நன்றி. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கு. வந்து 3 மணிக்கு எந்திரிச்சாங்கல்ல, டெய்லி உங்க வீடியோ வந்துச்சான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்றது. ஆமா, பிரபஞ்சத்துல கேக்குறோமோ இல்லையா, வினோத் சாரோட வீடியோ வருதா பாத்து நம்பிக்கை உட்கார்ந்து இருக்கிறோம். நம்பிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பிரபஞ்சம் தான் நமக்கு முழுமையா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இறை சக்தி பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா. அத பாக்குறதுக்குள்ள அந்த டயத்துல நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா, இல்ல ஒரு பர்சனலா ஒரு நண்பன் ஒரு சின்ன அட்வைஸ்மெண்ட் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அந்த டயத்துல எந்திரிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். நல்ல விஷயமா கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நம்ம வந்து பெருசா வாழணும்ன்ற அவசியம் இல்ல, நிம்மதியா வாழணும்னு கேளுங்க போதும், வேற ஒண்ணும் இல்ல. வசதியா வாழணும்ன்ற அவசியமே கிடையாது. என்ன பொறுத்தளவுக்கு மைவித்ரியோட மக்கள் எல்லாமே மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம எப்படி நல்லபடியா வெளியே வரணும். இத மீண்டும் வந்து ரொம்ப அந்த நம்ம அவரு என்ன நான் இதா வித்தாரு, இயற்கையை சார்ந்து தானே கொடுக்குறாரு, மக்களுக்கு நல்ல ஹெல்த்தியானது தானே கொடுக்குறாரு. இதுல எங்க குற்றம் ஆகும்? ஏன் நாட்டு மருந்து கடை இல்லையா? ஏன் அவன் போ அதுல கேஸ் போடக்கூடாதா? சொல்லுங்க. இயற்கையா பேஸ்ட் இல்லாம ஷாம்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். இப்போ கார்பரேட் கம்பெனி இப்ப நிறைய, எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனி இருக்கு, அவங்களும் இதை பண்றாங்க. ஆனா அவங்க கார்பரேட் கம்பெனி தயாரிக்கிற பொருட்களை சேல் பண்றாங்க. அதனால அந்த கம்பெனி மேல எந்த இதுவும் கிடையாது. ஆனா நம்ம குப்பைமணி சோப்பு இந்த சம்மர்ல எங்க கிடைக்கும்? குப்பைமணி அதை பயிரிடுறாங்க, அதுல 100 பேர் வாழ்றாங்க, அதை ரெடி பண்றாங்க, அதுல 100 பேருக்கு இது கொடுக்குறாரு. அதை வாங்கி நம்ம பயன்படுறோம். இதுல எங்க குற்றம் ஆகும்? இன்னைக்கு வல்லார பொடி, சாம்பார் பவுடரு, வல்லாரக்கீரை எங்கெங்க இருக்கு? சொல்லுங்க. இந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சு இயற்கையா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கணும், அதை வச்சு வருமானம் இருக்கணும், வாழ்க்கையும் மேல போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு நல்ல மனிதரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்களே, இந்த கவர்மெண்ட் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆதாங்கம் உள்ள இருக்கு எங்களுக்கு. ஆனா என்னைக்கும் சரி எம்டி வருவாரு, அந்த நம்பிக்கையில காத்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, அதை பாருங்க, நான் அப்ளைன், நான் லேட்டா தான் பண்ணேன், நான் சிஎம் லேட்டா ஆனேன். ஆனா எனக்கு முன்னாடி அவர் ஆயிட்டாரு, அவர் மிஸ்ஸஸ் ஆயிட்டாரு. அவங்க அண்ணன் எனக்கு கீழே பாத்தீங்கன்னா டைமண்ட் நிறைய இருக்காங்க, டைமண்ட் நிறைய இருக்கும். பட் வந்து காத்துன்னு இருக்கிற எப்போ நம்ம கடவுள் நமக்கு கண்ணை திறப்பாங்க. அதான் போன வருஷம் டிசம்பர்ல வந்து தைப்பூசம் அன்னைக்கு நான் போட்டேன். நானு, என் ஒய்ஃப், எனக்கு மேல என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் நான் போட்டேன். எனக்கு கீழே இவரோட அண்ணன், இன்னும் 2 பேரு. எனக்கு கீழே பாத்தீங்கன்னா டவுன்லைன் ஒரு விருட்சமா இருக்கு.
ஆனா எங்க ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க 12 மணி நேரம் இந்த ஜவுளிக்கடையில வேலை செஞ்சா எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம். ஆனா காலையில 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்த்தா எங்க எம்டி வந்து எங்களுக்கு காலைல எந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாரு. இயற்கை மருத்துவத்து இயற்கையான பொருளும் எங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு வருமானத்தையும் கொடுக்குறாரு. இதெல்லாம் இழந்து இன்னைக்கு கால் வெரிகோஸ். 29 வருஷமா நான் டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? 29 வருஷம். இந்த ஜவுளித்துறையில கூட எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கல. அப்படி ஒரு சூழ்நிலையில கடவுளே நேர்ல வந்த மாதிரி சக்தியானந்தன் சார் வந்தாங்க. எங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாத்துனாங்க. ஒரு பேமெண்ட் எடுத்தோம். அதுக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. எங்க ஆதாங்கத்தை கொண்டு போய் எங்க சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவன்ட்ட விட்டுருக்கோம். அவன் பார்த்துப்பான். நல்லது நடக்கும். நடந்துதான் ஆகணும். இந்த கோர்ட்ல கொஞ்சம் சீக்கிரமா இதை கொஞ்சம் விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, இந்த பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் வரசக்தி விநாயகர், நானும் அவரு சேர்ந்து ஒரு நிறைய தேங்காய் உடைக்கிறதா பிளான் பண்ணிட்டோம். ஆமா, கண்டிப்பா அடிமச்சி, கண்டிப்பா. நீங்க சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து எப்போ வரும் இந்த பதில் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இப்ப கூட பார்த்துட்டு தான் வரேன், உங்க வீடியோ வந்துச்சா அப்படின்னு போன் சார்ஜர்ல போட்டு வந்தேன். உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. நன்றி சகோதரா, நன்றி சகோதரா. சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கீங்க, நான் வந்து 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த நேரத்துல வந்து என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்போடையும் பண்போடையும் அரவணைப்போடையும் இருந்தா மட்டும்தான், ஒருமித்த கருத்தோட ஒரு பிரார்த்தனை ஆழ்ந்த மனதுல இறைவனை வேண்டி நம்ம செய்யற அந்த பிரார்த்தனை தான் முழுமையா வந்து அந்த இயற்கை சக்தியோட சேர்ந்து நம்மளுடைய சக்தியை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். ஐயாவே சொல்லுவார்ல, இயற்கை சக்தி, இறைசக்தி, மக்கள் சக்தி. எடுத்திருக்கீங்க. நான் 12 பேமெண்ட் எடுத்திருக்கேன் சார். 12 பேமெண்ட் எடுத்துட்டாரு. 12 பேமெண்ட் அவர் முடிச்சிட்டாரு. ஆமா, ஏன் டவுட் முடியாச்சு போட்டு வாய்ப்புக்கு மாட்டிருக்கேன் சார். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லதா நடக்கும். நம்ம யாரு வந்து இங்க ஏமாற்றப்படல, யாரு வந்து வலுக்கட்டாயமா கொண்டு போய் கொடுக்கல. நமக்கு பிடிச்சிருந்துச்சு, சொல்ற மாதிரி இல்ல, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தானே உள்ள போயிருக்கோம். நமக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு தானே உள்ள போயிருக்கோம் சார். ஏன் டவுன்லைன் ஃபுல்லா ஒரிசா சார், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிசா டவுன்லைன். ஓகே பட் எல்லாம் ரெடியா இருக்க, காத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பணம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நம்ம ஓப்பன் ஆனா கட்டுவோம். இதுக்கு அப்புறம் பின்னாடியே வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, என்னைய நம்பி வந்து உள்ள சேர்றோம் இருக்காங்க. பொறுங்க, கம்பெனி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னு பாத்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். எங்க கஸ்டமர் டெய்லி கால் பண்ணி கேக்குறாங்க, சார் ஓபன் ஆயிடுச்சா, வரலாமா, ஓபன் ஆயிடுச்சான்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் இந்த நிறுவனம் இருந்தா கோடியை தாண்டி போயிருக்கும் நேரம். அது வந்து விளம்பரத்துறையினுடைய, இப்ப நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுடைய நிறுவனத்துல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியும். ஒரு தீபாவளி வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க, ஒரு பொங்கல் வந்து எவ்வளவு பண்றாங்க, ஒரு ரம்ஜான் வந்து எவ்வளவு பண்றாங்க, ஒரு கிறிஸ்துமஸ் வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க. அந்த ஒட்டுமொத்த செலவையும் ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த விளம்பரம் எந்த ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அது முழுமையா மக்களை சென்றடையும். பல பேர் நம்மள வந்து நம்மள வந்து பல பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி அவனை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அவெல்லாம் வந்து சும்மா வாழ்க்கையில வந்து என்ன வாழ்க்கை வாழ்றதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அறியாமையா இருக்காங்க, தெரியாம இருக்கவங்கள தான் இப்ப அப்படி பேசுறாங்க. ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். நானு கமாண்ட் போடுறேன், கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடணும். நிறுவனம் கடந்து அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வரும்போது கண்டிப்பா இந்த கான்செப்ட் வந்து இது எல்லா விளம்பர நிறுவனங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தா உண்மையிலே பெருசா இருக்கும் அப்படின்னு. இப்ப டிவில விளம்பரம் கொடுத்தா மக்கள் வந்து வாங்குவாங்கன்றது ஆரம்பத்துல சாத்தியமா இல்ல, அன்னைக்கு சாத்தியமே கிடையாது. ரேடியோல விளம்பரம் கொடுத்தா மக்கள் அதை கேட்டுட்டு வந்து வாங்குவாங்களான்னா அதுவும் சாத்தியமே கிடையாது. ஆனா அடுத்த தலைமுறைகள் அது சாத்தியப்பட்டுச்சு, அதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து இதுவும் அடுத்த தலைமுறையில வந்து சாத்தியப்படும். முதல்ல வந்து நம்ம சேட்டலைட் சேனல் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து இன்டர்நெட் சேனல் பார்த்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு லோக்கல் சேனல் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல வந்து லோக்கல் சேனல் இருக்கு, அந்த லோக்கல்ல இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க, அதெல்லாம் வந்து டிவில பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பணம் கிடைச்சிக்கிட்டா இருக்கு. அதையே வந்து ஒரு வருமானத்தோட நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பாங்க. விருப்பப்பட்டா அதுல வாங்கக்கூடிய சக்தி அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்தால், அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருந்தால் நிச்சயமா அவங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் வரும், மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி தெம்பா இருக்கலாம். வெல்வது நிச்சயம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி சகோதரா. வந்து நீங்க கலந்துகிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாளை அல்லது அதுக்கு அடுத்த நாள் உங்களுடைய பதிவு வரும், அப்ப நீங்க பாத்துக்கீங்க. நீங்க உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க. நீங்க அவரை கூப்பிடுங்க, பின்னாடி இருக்காருங்க. இங்க இருந்து நீங்க ஒரிசாவுக்கே ஃபார்வர்டு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பேசின வீடியோ நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வரும், அப்ப நீங்க பாருங்க. நன்றி சகோதரா, நன்றி. நிச்சயம்.